ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2024 கிறிஸ்மஸ்க்கு நான் என்னோட வீட்டில் எப்படி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்ட போகிறேன். ஆனால் நான் வந்து கிராண்டாக எதுவும் பெருசாலாம் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணலை. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு தோணுன ஐடியாஸை வச்சு நான் என்னோட வீட்டில் இருக்க குட்டி குட்டி கார்னர்ஸில் நான் வந்து என்னோட ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் வந்து கண்டிப்பா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்க வீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட வீட்ல எப்படி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர்ல வந்து ஸ்டிக்கிங் ஹூக் மாதிரி ஒன்று ஸ்டிக் பண்ணிட்டு அதில் வந்து ரீத் வாங்கி நான் வந்து மாட்டி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இந்த ரீத்தில் வந்து 2 குட்டி குட்டி பெல்ஸ் மட்டும் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அது வந்து அட்ராக்டிவாக தெரியலன்ட்டு நான் பெருசாக ஒரு பெல்லும் வாங்கி அதில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னு மேரி கிறிஸ்மஸ்ன்னு தனியாக ஒரு ஹேங்கிங் வாங்கி நான் வந்து அதையும் ஆட் பண்ணேன் சென்டரில். அதுக்கப்புறம் வீட்டு நேம் போர்டுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டார் லைட் வந்து வாங்கி மாட்டியிருந்தேன். அடுத்து வந்து எங்கள் வீட்டோட லிவிங் ரூம், அதாவது ஹாலில் வந்து ஒரு டீ டேபிள் நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். அந்த டீ டேபிளில் சென்டராக வந்து ஒரு கிளாஸ் பவுல் வச்சு அதில் வந்து பாட் பொரியெலாம் போட்டு அதில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கர் ஒன்று சென்டராக வச்சு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதில் வந்து சாண்டா கிளாஸ், ஜிங்கிள் பெல்ஸ்லாம், ஹேங்கிங்ஸ்லாம் மாட்டி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக வந்து ரெட், ஒயிட், சில்வர் தீம்லேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல ஃபுல்லாக வந்து இந்த காம்பினேஷன்லேயே நான் வந்து டெக்கர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபோட்டோக்கு இந்த சைடில் வந்து நாங்கள் கோவாவில் இந்த மினியேச்சர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தோம். ஹேண்ட்மேட் ஆன பாட்டில். அது வந்து இந்த கிறிஸ்மஸ் தீம்க்கு சூட் ஆச்சு அப்படின்னு அந்த பாட்டிலையும் நான் வந்து அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி மினியேச்சர் ஸ்டூல் மாதிரி வச்சு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை இதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட காஸ்ட் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 145 ருபீஸ்க்கு நான் டி நகரில் ஒரு ரோட் சைட் ஷாப்பில் வந்து நான் வாங்கினேன். அதில் வந்து கோல்டன் கலரில் ஜிங்கிள் பெல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் டெக்கரேஷன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான பபிள் பால்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஹேங்கிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் மேலே டாப்பில் வச்சிருந்த ஸ்டார் வந்து ரெட் வித் கோல்டன் காம்பினேஷனில் வந்து ஸ்டார் வாங்கி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இந்த டீ டேபிளுக்கு கீழே வந்து 2 கேண்டில்ஸ் வந்து நான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். 2 கேண்டில்ஸுமே வந்து ரொம்ப பார்க்கவே வந்து மல்டி கலரில் லைட்டு போடாமலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கேண்டில்ஸ் வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற கேண்டில்ஸ். நம்ம நைட் டைமில் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சோன்னா அந்த கேண்டில்ஸோட லைட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக மல்டி கலரில் செம்மையாக இருக்குல்ல. இன்னும் நைட் டைமில் செம்மையாக தெரியும். நான் நைட் டைமில் கேண்டில்ஸை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் நான் வந்து உங்களுக்கு டே லைட்டில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கே வந்து செம்மையாக தெரியுது. ஜூம் பண்ணுறப்ப தான் கிளியராக தெரியுது. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேண்டில்ஸ் வந்து 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன்று 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு டார்க் பேக்ரவுண்டில் வச்சு வந்து காட்டுறேன் லைட்டிங் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து அந்த டீ டேபிளுக்கு பக்கத்தில் என்னோட சூயிங் ரூம் டோரில் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கிங் ஹூக் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு சாண்டா கிளாஸ் வந்து நான் வந்து ஹேங் பண்ணியிருந்தேன். அந்த சாண்டா கிளாஸோட பியர்டே செம்மையாக இருந்துச்சு. நார்மலாக இல்லாமல் அப்படியே கேர்லிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் பியர்டே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. அதனால இதையும் வாங்கி டோரில் வந்து நான் வந்து ஹேங் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே வந்து நான் உட்டில் ஒரு சின்ன லேடர் மாதிரி வச்சு அதில் வந்து சாண்டா கிளாஸ் ஏறி போய் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு தீம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். இந்த டோருக்கு பக்கத்தில் ரைட் சைடில் வந்து லிவிங் ரூமில் ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோக்கு வந்து ஸ்க்ரீன் ஹேங் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஸ்டீல் பைப் வந்து நாங்கள் வந்து அடிச்சிருந்தோம். அந்த பைப்பில் நான் என்ன பண்ணேன்னா
ரெட் கலர் கிளிட்டரியா இருக்க வித் ஸ்டார்ஸோட இருக்க ஒரு கார்லண்ட் மாதிரி வாங்கி நான் வந்து அந்த பைப் ஃபுல்லாக ரோல் பண்ணி வந்து அந்த பைப்பை கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து சுற்றி விட்டுட்டேன். சுற்றி விட்டுட்டு அந்த பைப்போட 2 கார்னர்ஸில் 2 ஸ்க்ரூ மாதிரி வரும் டைட் பண்ணுறதுக்காக. அந்த பைப்பை அந்த ஸ்க்ரூவில் வந்து என்ன பண்ணேன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ஹேங்கிங்ஸ் வாங்கி நான் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன். ரெட் வித் க்ரீன் காம்போவில் இருக்க மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த பால்ஸ் இருக்க மாதிரி வாங்கி நான் வந்து ஹேங் பண்ணவும் ரொம்ப சூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நைட் லுக்கு. எங்கள் என்ட்ரன்ஸில் நான் மாட்டியிருந்தேன்னு சொன்னேன்ல ஸ்டார், அது வந்து கோல்டன் வித் ரெட் காம்பினேஷனில் எரியிற மாதிரி ஒரு லைட் தான் நான் வந்து வாங்கி ஹேங் பண்ணியிருந்தேன். அந்த லைட் போட்டதுமே செம்ம தேஜஸாக இருந்தது. எங்கள் என்ட்ரன்ஸே ரொம்ப அட்ராக்டிவாக. நான் கிறிஸ்டின் கிடையாது, ஆனால் வந்து எனக்கு எல்லா ரிலீஜனும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அதனால தான் நான் வந்து எல்லா சாமியுமே நான் வந்து கும்பிடுவேன். அதுக்கப்புறம் இதுதான் ஹாலில் நம்ம வச்சுருந்தோம்ல கிறிஸ்மஸ் ட்ரீ, அதோட நைட் லுக் வந்து லைட் போட்டு இப்படி தான் இருந்துச்சு. எங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மினிமலாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக குட்டியாக அழகாக வந்து டெக்கர் பண்ண முடியுமோ நான் அப்படிலாம் வந்து என்னோடய வீட்டில் இருக்க கார்னர்ஸை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பாக காட்டணும்னு நினச்ச ஒரு க்யூட்டான விஷயம். இது வந்து ஆக்சுவலாக ரீத் மாதிரி இருக்க ஒரு இயரிங். இதை வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி தீஃபாவில் வாங்கியிருந்தேன். டி நகர் தீஃபா இருக்குல்ல இயரிங் ஸ்டோர், அங்கே வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே கிறிஸ்மஸ் தீமில் இருந்ததுனால உங்ககிட்ட காட்டணும்னு காட்டுறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களெல்லாம் நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.